ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த 100 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய தேங்காய் எடுத்துக்கிறேன். இதுக்கு பாதி அளவு தான் இந்த பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். நீங்க எவ்வளோ மெஷர்மெண்ட் நீங்க தேங்காய் எடுத்தாலும் அதுக்கு பாதி அளவு தான் பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். அதுதான் இந்த சட்னியோட சீக்ரெட். இதுக்கு ஒரு 5 முந்திரி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, 5 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, அந்த பூண்டு அளவுக்கு எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 3, கருவேப்பிலை ஒரு கீத்து. இது வந்து இங்க 2 பேருக்கு 2 குழந்தைங்க அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த பொட்டுக்கடலை ஆட் பண்ணாம மற்ற எல்லா பொருட்களையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திப்பியா ஆனது அரைப்பட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணீங்கன்னா பொட்டுக்கடலை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம ரொம்ப கெட்டியாகவும் இல்லாம இந்த ஒரு கன்சிஸ்டன்சியை எடுத்துக்கோங்க. இந்த சட்னி நீங்க அடிக்கடி ட்ரை பண்ணீங்க. ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் அடுத்து சொல்லுவாங்க அடுத்து நீங்க டெய்லி இந்த சட்னி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, பெருங்காயம். இது இந்த கருவேப்பிலை போட தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த கருவேப்பிலை சட்னி கூட அரைச்சிட்டோம். குழந்தைங்க இப்போ இதுல எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. இன்னொரு டிப் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து தோசைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷோ எதுவும் யூஸ் பண்றதில்ல. இந்த வாழை சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த வாழை தண்டு எடுத்துட்டு எண்ணெயில டிப் பண்ணிட்டு நல்லா அந்த ப்ரஷ் மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க தோசை ஊத்துனீங்க அப்படின்னா தோசையும் நல்லா வரும். இதோட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் தோசைக்கும் இந்த தேங்காய் சட்னிக்கும் செம அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க சட்னி எப்படி இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கண்டிப்பா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோஸ்ல நிறைய ஹெல்த் ரிலேட்டடா போட்டுட்டு இருக்கோம். பாருங்க. அதே மாதிரி நம்ம பாண்டிச்சேரி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்றேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.